மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது அசூசிம கொடுப்பனவு குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மற்றொரு விடயம், நிதி இராஜாங்க அமைச்சர் மிக முக்கியமான ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார். அது குறித்தும் இந்த காணொளி ஊடாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன் புரியாத புதிர்களை தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம், அதாவது ஜனவரி மாதம் 15,000 ரூபாய் கொடுப்பனவு பெறக்கூடியவர்களும் 7,500 ரூபாய் கொடுப்பனவு பெறக்கூடியவர்களுக்குமான விஷயம். அதாவது ஜனவரி மாதம் 2024 ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் அவர்களுக்கான கொடுப்பனவு வைப்பிலிடப்படவில்லை. பிறகு அவர்களுக்கான கொடுப்பனவுகள் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் அவர்களுக்கான கொடுப்பனவுகள், அவர்களுடைய மாத கொடுப்பனவுகள் வைப்பிலிடப்பட்டிருந்தது. பிறகு அவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், எங்களுக்கு ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவுகள் கிடைக்காதா என்று அவர்கள் எங்களிடம் கேட்டதுக்கு நாங்கள் இந்த கடந்த 7ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதி அவர்களுடைய கொடுப்பனவுகள் 15,000 ரூபாய் எடுத்தவர்களும் 7,500 ரூபாய் எடுத்தவர்களுக்குமான கொடுப்பனவுகள் கடந்த 7ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதத்துக்கான இரு கொடுப்பனவுகளும் மொத்தமாக அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அது தெரியாதவர்கள் உங்களுடைய வங்கிக் கணக்கை செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் அதாவது அசோசியேஷன் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய என்ஐசி இலக்கத்தையோ அல்லது கியூஆர் இலக்கத்தையோ நீங்கள் பதிவு செய்து அதில் உங்களுடைய கொடுப்பனவு வைப்பிலிடப்பட்டிருக்கிறதா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டப்படுற விடயம் தான், அதாவது அவர்களுக்கு கிடைத்த, இப்போ நிறைய பேருக்கு கிடைத்திருக்கு, அவர்களுடைய அது ஒருவருடைய ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. அவர்களுடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதத்துக்கான கொடுப்பனவும் பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், நிதி இராஜாங்க அமைச்சர் கூறிய மிக முக்கியமான விடயம், அதாவது முதலாம் கட்டத்தில் நிறைய குறைபாடுகள் இருந்ததை நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம். அதையெல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு இப்பொழுதோ 2ஆம் கட்டத்துக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வருகின்ற 15ஆம் தேதிக்குள் அனைத்து 2ஆம் கட்டத்துக்கான வேலைகள், அதாவது உங்களுடைய வீட்டுக்கு அதிகாரிகள் வந்து அவர்கள் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை நிதி இராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இதில் இன்னொரு விடயம் என்ன சொன்னால், மிக முக்கியமான 2 விடயங்கள், அதாவது 2ஆம் கட்ட கொடுப்பனவு பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களை தெரிவு செய்வதற்காக, அதாவது உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதற்காக, உங்களுடைய வீட்டில் உங்களுடைய உண்மையான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அதிகாரிகள் வர இருக்கின்றார்கள். அவர்களிடம் நீங்கள் உண்மையான வடிவத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்று சொன்னால், கடந்த முதலாம் கட்ட கொடுப்பனின் போது நிறைய பேருக்கு இது குறித்து சரியான ஒரு தகவல் கிடைக்காதனால பிள்ளையான தகவல்களை கொடுத்ததால் அவர்களுக்கு கொடுப்பனவுகள் இன்று வரைக்கும் கிடைக்காமல் இருக்கின்றது. அதனை தொடர்ந்து தான் இப்போ 2ஆம் கட்டம் கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருக்கிறது. அதன் போது இப்போ அதிகாரிகள் உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய உண்மைத்தன்மையான தகவல்களை பெற இருக்கின்றார்கள். அதில் நீங்கள் முக்கியமாக கூற வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், அதாவது உண்மையான, அதாவது வருமானம் இல்லாத பெற்றோர்கள் நீங்கள் என்ன செய்யலாம், தனியாகவும் அவங்க தனியாக இருக்கின்றாங்க, நாங்கள் ஒரு தனியாக இருக்கின்றோம் என்று கூற வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வருமானம் இல்லா பெற்றோர்கள் நாங்கள் ஒன்றாகத்தான் ஒரு அலகுக்குள் இருக்கின்றோம்ங்கிற உண்மையான விஷயத்தை தெளிவாக செல்ல வேண்டும். அதனூடாகத்தான் உங்களுடைய கொடுப்பனவுகள் சரியாக கிடைக்கும் என்பதை தெரிவித்து கொண்டேன். அப்போ அவங்களுக்கு தெரிவு செய்யப்படுவாங்க. இல்லை என்று சொன்னால் உங்களுடைய நீங்கள் இரண்டாக இல்லை, நாங்கள் பெற்றோர்கள் வேறு நாங்கள் வேறு என்று சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு அளவுக்குள்ளே 2 பேர் எப்படி ஒரு விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க முடியுங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ அதால் உங்களுடைய கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்படலாம் என்கிற விஷயத்தையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த மிக முக்கியமான விடயம், உங்களுடைய பிள்ளைகள், அதாவது வருமானம் பெறக்கூடிய பிள்ளைகள் உங்களிடம் இருந்தால் அதனை மறைப்பது மிக மிக தவறான விஷயம். நீங்கள் உண்மையான தகவலை கூற வேண்டும். உங்களுடைய வருமானம் பெறக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் அது உண்மையான வருமானம் என்ன, சகல விஷயத்தை, இந்த வருமானத்துக்குள்ளே நீங்களோட குடும்பம் இதுவரைக்கும் சென்று இருக்கிறதுங்கிற உண்மையான தன்மையை நீங்கள் என்ன செய்யணும், அந்த அதிகாரிகளிடம் சொல்ல வேண்டும். அதனூடாக உங்களுடைய அனைத்து விஷயங்களும் தரவாகப்படும். சரி, அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், முதலாம் கட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை. அதாவது காரணம் என்று சொன்னால், அவர்கள் அதாவது முதலாம் கட்டத்தில் நிறைய தவறுகள் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது சரியான ஒரு தகவல்கள் அவருக்கு கிடைக்காததால் அவங்க பிள்ளையான தகவல்களை வழங்கியிருக்காங்க. அதால் என்ன செய்ய நிறைய பேருக்கு, அதாவது ஒரு நாளைய வாழ்க்கை செலவு கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு நிறைய குடும்பங்கள் இன்றும் அசூசிம கொடுப்பனவுகள் கிடைக்காமல் இருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் கொடுத்த தகவல்கள் வெளியாக இருப்பதான். அவர்களுக்கான விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது மீளாய்வுங்கிற விஷயம். இந்த மீளாய்வு அடுத்தது உங்களுடைய பிரதேச செயலகத்தில் எப்பொழுதும் உங்களுடைய மீளாய்வு விஷயத்தை, அதாவது அடுத்த மீளாய்வு விஷயங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் அதனை கேட்டு அறிந்து கொண்டு அதன் போது நாங்கள் இந்த கொடுப்பனவு பெறுவதற்கு தகுதி என்றால் அதனை நீங்கள்
உறுதிப்படுத்தினால் என்ன செய்ய வேண்டும் சரி நாங்கள் மீளாய்வு செய்யப்படும் பொழுதோ நீங்கள் அந்த விஷயத்தை தெளிவாக அவங்கள்ட்ட கூறலாம். இதனால் தான் எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஸோ நாங்கள் இந்த கொடுப்பனக்கு தகுதி பெற்றவங்க, எங்களோட வருமானம் இவ்வளோ தான், இதனால் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனைங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக அவங்கள்ட்ட கூற வேண்டும். அதன் போது அவர்கள் மீளாய்வு செய்து அதற்கு பிறகு அனுப்பப்பட்டு உங்களுக்கு நீங்கள் அதன் போது உங்களுடைய விஷயத்தை அவங்க என்ன செய்வாங்க, தெளிவாக மீளாய்வு செய்து உங்களுக்கான கொடுப்பனவுகள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதனை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். இந்த காணொளியில் சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் அனைத்து மிக முக்கியமான விடயங்கள். இதனை நீங்களும் பார்த்து மற்றவர்களுக்கும் இதனை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதன் மூலமாக பயனடையலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ள என்னுடன் இணைந்து கொள்ளுங்கள். நான் முகமது சலாம்.